தடம் மாறும் காசா போர். காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நடுநிலையாக செயற்படவில்லை என ஈரானிய தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பக்கேரி கனி தெரிவித்தார். அந்த வகையில் தோஹாவில் நடந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து கட்டார் வெளியுறவு அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களையும் தெவ் அவிவ் நகரில் ஆட்சி செய்கின்ற குற்றவாளி கும்பல் மற்றும் அவர்களின் முக்கிய ஆதரவாளர்களான அமெரிக்காவின் வஞ்சகம் மற்றும் பொய்மை தன்மையின் தாம் எச்சரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டை விட்டு வெளியேற தரும் ஐரோப்பிய நாடு. ஸ்வீடன் தனது சொந்த குடிமக்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற பணம் செலுத்துகிறது. ஸ்வீடன் குடிவரவு அமைச்சர் மரியா மல்மர் ஸ்டான்கட் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளதாக தொடர்ந்து தனது சொந்த குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ஸ்வீடன் முன்வந்துள்ளது. அதாவது ஸ்வீடன் கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் அல்லது இங்கு ஒன்றிணைந்து இருக்க முடியாதவர்கள் ஸ்வீடனை விட்டு வெளியேறலாம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்வீடன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பணமும் செலுத்துகிறது என ஐரோப்பிய வலைத்தளம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதல். தெற்கு லெபனானின் நபாட்டி பகுதியில் இஸ்ரேல் விமானப்படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் படையினர் கடந்த அக்டோபர் மாதமளவில் இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோரை இன்னும் பிணை கைதிகளாக ஹமாஸ் பிடியில் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில் இதனால் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரில் 40,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இதற்கிடையே ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமனில் ஏற்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். ரஷ்யாவில் 7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரஷ்யாவின் கிழக்கு கம்சட்கா கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 7.0 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை பெட்ரோவெல்ஸ் கம்சைட்க்கு கிழக்கே சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும் 50 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து லேசான நில அதிர்வுகளும் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்கள் பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகின்றனர். எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சூடு பிடித்துள்ள அமெரிக்கா தேர்தல் பிரச்சாரம். மக்கள் அதிக பண வருமானமும் குறைவான வரியையும் செலுத்த வேண்டுமென்றால் தனக்கு வாக்களிக்குமாறு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸின் புதிதாக வெளியிடப்பட்ட பொருளாதார திட்டத்தை கடுமையாக விமர்சித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவொன்றிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குறிப்பாக அவரது பொருளாதார திட்டங்கள் அமெரிக்க மக்களின் வாழ்க்கை செலவை மோசமாக்கும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் கமலா ஹாரிஸ் 4 வருடம் ஜனாதிபதியானால் பொருட்களின் விலை தற்போது இருப்பதை விட 100 மடங்கு அதிகமாகும் எனவும் தெரிவித்தார்.